ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Nicedaykitchen. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மதியம் செஞ்ச சாதம் மீதமாயிட்டா நைட்டுக்கு இதே மாதிரி சூப்பரான ஒரு டின்னர் செஞ்சுருங்க. சப்பாத்தி எவ்வளோ புஷ்ஷுன்னு இருக்குது பாருங்கள். நார்மலாக செய்கிற சப்பாத்தி இவ்வளோ சாஃப்டாக இருக்காது. நான் பிச்சு காமிக்கிறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். மறுநாள் வரைக்கும் அப்படியே இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் சாதத்தை போட்டுடலாம். 2 கப் கோதுமை மாவுக்கு கரெக்டாக 1 கப் சாதம் போதும். 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இதே மாதிரி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். பவுலில் 2 கப் கோதுமை மாவு போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அடுத்து அரைச்சி வச்ச சாதத்தை போட்டுடலாம். கை வச்சு நல்லா சாஃப்டாக சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கணும். ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா தண்ணி தெளித்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். இதே மாதிரி நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் ஆயில் போட்டு நல்லா இதையும் மிக்ஸ் பண்ணிக்கணும். மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். சப்பாத்திக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்கிற தண்ணியில் 1 கப் சோயாவை நம்ம போட்டு நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். நல்லா ஊறினதுக்கப்புறம் இதே மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வில் பேன் வச்சு சூடானதுக்கப்புறம் 3 டீஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி அதையும் போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கணும். அடுத்து பெரிய தக்காளி பழத்தை பொடியாக கட் பண்ணி அதையும் போட்டுக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி 4 பூண்டை நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெயிலே நல்லா வதக்கி விடணும். அடுத்து 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். அடுத்து 1 டீஸ்பூன் தனியா பவுடர் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் அதையும் போட்டுக்கலாம். எண்ணெயிலே இந்த மசாலா ஃபுல்லாக நல்லா வதக்கிடணும். அடுத்து ஃபில்டர் பண்ணி வச்ச சோயா எல்லாத்தையும் நம்ம போட்டுடலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த கிரேவி சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம். 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க வச்சிடணும். அவ்வளோதான், சூப்பரான சோயா மசாலா ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம சப்பாத்தியெல்லாம் ரெடி பண்ணிடலாம். மாவு நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இதே மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கணும். நான் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். சப்பாத்தியை தேய்ச்சி எடுத்துக்கலாம். தேய்க்கும் போதே மாவு அவ்வளோ சாஃப்டாக இருக்குதுங்க. சப்பாத்தியை தேய்ச்சதுக்கப்புறம் சூடான தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்கலாம். நீங்களே பாருங்கள் சப்பாத்தி எவ்வளோ சாஃப்டாக புஷ்ஷுன்னு வந்திருக்குது. அவ்வளோதான், சாஃப்டான சப்பாத்தி சோயா மசாலா ரெடி ஆயிடுச்சு. நைட்டுக்கு உடனே இந்த டின்னரை ட்ரை பண்ணி பார்த்துருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.